الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين قال نبينا رسول الله صلى الله عليه وسلم أما ترى الله أن تكون لهم في الدنيا ولنا في الآخرة رواه البخاري. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரை பாதுகாத்து அருள்வானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து அதை சொல்லியே வர்ணிக்கின்ற பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்துள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்ய நசீபை அல்லாஹ் தஆலா தந்துள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா தந்துள்வானாக. உலகம் முழுவதும் வாழுகின்ற முஸ்லிம்கள் மற்றும் அனைத்து மதத்தை சார்ந்த மனிதர்கள் அனைவரும் 3 நேரமும் வயிறார உண்டு பசி பட்டினி இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவருக்கும் அருள் செய்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு வசனத்தில் 5 வகையான சோதனைகளை கொடுத்து ஒரு மனிதனையோ அல்லது ஒரு சமூகத்தையோ நான் சோதிப்பேன் என்று சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் பக்ராவில் 155வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ உங்களை சிலரை அச்சத்தை கொண்டு நான் சோதிப்பேன். எதிரி நாட்டுக்காரன் நம்ம மேல ஏவுகணையை போட்டுருவானோ, குண்டு போட்டுருவானோ, பக்கத்து வீட்டுக்காரன் நம்மள என்னைக்காரனா நான் உன்னை வெட்டிடுவேன்னு சொன்னானே வெட்டிடுவானோ, அந்த சண்டையில ஒரு அச்சத்தை நாம் உங்களுக்கு சோதனையாக வழங்கி இருக்கிறோம். அதே போல பசியை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம். உங்களுடைய பொருளாதாரங்கள் குறைவதை கொண்டு அழிவதை கொண்டு நாம் சோதிப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரு பொருளாதாரமும் ஒண்ணு இருக்கு. ஒரு விவசாயம், தொழில், பெட்ரோல் மூலமாக, கடல் வியாபாரம் மூலமாக ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வியாபாரமும் சொல்லி ஒரு நாட்டினுடைய வருமானம் உண்டு. உலகத்திலேயே ஒரு நாட்டுக்கான வருமானம் இல்லாத ஒரே நாடு பலஸ்தீன். ஒரு நாட்டுக்கான வருமானம் இருக்குது இல்லையா, ஒரு வரி போடுவாங்கல்ல, நம்ம எல்லாருமே வரி கட்டணும் இல்லையா. உலகத்துல வரி இல்லாத நாடு, வருமானம் இல்லாத நாடு பலஸ்தீன் மட்டும்தான். அந்த நாட்டுக்குன்னு சொல்லி தனி பொருளாதாரம் கிடையாது. 10 பேர் டூரிஸ்ட் வந்தாதான் உண்டு. விவசாயம் கிடையாது. சின்ன ஒரு நாடு. காசா என்பது ஒரு 360 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சென்னையில ஒரு 3/4 இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு தான். 360 கிலோமீட்டர் பரப்பளவு சுற்றுலா 4 பக்கத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 3/4 பகுதிகள்.
உலகத்தில் இப்படியே பொருளாதாரம் குறைவதை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உயிர்களை எடுத்துக் கொண்டிருப்பது மூலமாக நாம் சோதிப்போம். மனித மரணங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். விளைச்சல்கள் குறைவதை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரங்கிறது இதுதான். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரங்கிறது இதுதான். இதுல எதுவுமே இன்னைக்கு பலஸ்தீன்ல கிடையாது. அதே போல பலஸ்தீன் மக்கள் தான் இந்த 5 விஷயங்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னது? எனும் பசிய நம் மக்கள் வாடி கொண்டிருக்கிறார்கள், அச்சத்தால் வாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டுக்குன்னு சொல்லி பொருளாதாரம் கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேர் சாகுவான்னு தெரியாது. நேற்று 193 பேர் மரணம். நேற்று தினம் 100 பேர் கம்மியில்லாம இறந்துட்டு இருக்காங்க. தினம் அந்த மக்கள் இன்று யார் இறப்பார்? நீயா? சரியா? ஆனா மரணத்துக்கு என்றே படைக்கப்பட்டவர்கள், மரணத்திற்கு தயாராகவே இருக்கக்கூடியவர்கள். அதே போல அந்த நாட்டுக்கு சொல்லி விளைச்சல்னு எதுவும் கிடையாது, வியாபாரம் ஒண்ணும் கிடையாது. 4 வருஷத்துக்கு முன்னால பலஸ்தீன் போயிருந்தேன் நானு. நம்ம ஊர்ல சாக்கடைகள்ல அங்க இங்க செடி கொடிகள் முளைச்சு கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊர்ல ஆரஞ்சு பழம் முளைச்சு கிடக்கும் எங்க பார்த்தாலும். அந்த ஊரின் நம்ம ஊர்ல கூப்பமணி செடி, அந்த மற்ற செடிகள்லாம் நிறைய முளைச்சு கிடக்குது இல்லையா, அந்த ஊர்ல சாதாரணமா முளைச்சு கிடக்குற செடிய ஆரஞ்சு பழம் தான், அவ்வளவுதான் இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா தேன் தோந்துடும். சாப்பிட்டா தேன் தோந்துடும். அரபு நாடுகள்ல பார்த்தா செடி சாதாரணமா முளைச்சு கிடக்குற மாதிரி அங்க பேரிச்சை பழம் முளைச்சு கிடக்கும், அது வேணுமா பறிச்சு சாப்பிடுறாங்க. இங்க பலஸ்தீன்ல ஆரஞ்சு பழம் முளைச்சு கிடக்கும். அப்படி எங்க பார்த்தாலும் பச்சை செடியில மஞ்சள் பழங்கள் அவ்வளவு ரம்மியமா இருக்கும். அது ஒரு குளிர் பிரதேசம். வருஷத்துல 8 மாதங்கள் குளிராக தான் இருக்கும். ஏறக்கால ஒரு 4 மாசம் தான் அங்க வெயில் அடிக்கும். அருமையான ஒரு மலை பிரதேசம் அது. இன்னைக்கு அந்த ஊரை போய் பார்த்தோம்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு ஊர் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் இருக்கிறது. அப்படி ஆக்கிவிட்டார். உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல முகத்து நசர் என்ற மன்னன் அந்த பலஸ்தீனை எப்படி ஆக்கியிருந்தாலும் 3000 வருடங்களுக்கு முன்னால், அதே போல இன்று இஸ்ரேல் அரசு பலஸ்தீனை ஆக்கி வைத்திருக்கிறது. இப்படி ஒரு ஊர் இங்க இருந்ததா என்று ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அந்த ஊர் மாறி இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமுதாய மக்களை அல்லாஹு ஜல்லஷானஹு இப்படி சோதிப்பார் என்று இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா இன்னலக அல்லாஹ் தஜூஅ ஃபீஹா வலா தஅலா, சொர்க்கத்துல நீங்கள் பசியவே உணர மாட்டீர்கள், அதே போலவே ஆடை இல்லாமல் நிர்வாணமாகவும் இருக்க மாட்டீர்கள். சொர்க்கத்துல இருக்கக்கூடிய 2 சுகங்களை அல்லாஹ் சொல்றாங்க. பசி இருக்காது, எல்லாரும் சூப்பரா ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு இருப்போம். அப்ப இந்த 2 இங்க இருக்குதுன்னா அது சோதனை தான். பூமியில அந்த 2 இருக்குதுன்னா அது சோதனை. அது இல்லாம இருந்தா சொர்க்கம். இப்ப நாம ஏற்கனவே அந்த சொர்க்கத்துல இருக்கணும். பலஸ்தீன் மக்கள் அந்த சோதனையில் இருக்கிறார்கள். இறைவனுடைய அத்தனை சோதனைகளையும் சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரே நிலப்பரப்பு பலஸ்தீன் நிலப்பரப்பு தான். எல்லா காலத்திலையும் அந்த நிலப்பரப்பு அல்லாத ஏன் அப்படி சோதித்து கொண்டிருக்கிறான்? 4000 வருடங்களாக தொடர்ந்து சோதித்துக் கொண்டிருக்கிறார். அது அந்த மக்களுக்கு படுகிற இந்த பசியினுடைய போர தாக்கம் இருக்கிறதே சமாளிக்க முடியல. கடந்த 12 வாரங்களாக அந்த நாட்டுக்குள்ள உணவுகள் போகுவதை அமெரிக்க அரசாங்கமும் இஸ்ரேல் அரசாங்கமும் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது. யாரும் உள்ளுக்கு ஒரு பொறுக்கையை கொண்டு போயிட முடியாது. நாட்டை சுத்திக பாதுகாப்பு போட்டிருக்கிறான். அதனால எந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் எந்த உதவி நிறுவனங்களும் அந்த நாட்டுக்குள்ள போய் ஒரு அத்தியாவசியமான பொருட்களை கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே குண்டு போட்டு அடித்தார்கள். பிறகு அந்த வீடுகளை இடித்து அந்த மக்களை நிர்கதியாக ஆக்கினார்கள். இப்பொழுது அந்த மக்களை பசியாகவே வைத்திருந்து சாகடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு இஸ்ரேல் அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம்.
நீங்க எந்த பத்திரிகை எடுத்தாலும் தினம் எல்லா பத்திரிகையிலையும் இன்னைக்கு 29 குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் மருத்துவமனையில் இறந்து போய்விட்டன. தினம் பேப்பர் எடுத்து பாருங்க. கடைசி பக்கத்துக்கு முதல் பக்கத்துல தான் எல்லா பத்திரிகையும் என்ன செய்யலாம், வெளிநாட்டு செய்தியை போடுறான். அதை செய்தி எடுத்து பாருங்க. தினம் பணத்தில் இறக்கக்கூடிய குழந்தைகள் சம்பந்தமாக தான் போட்டுக்கொண்டே இருக்கு. ஊட்டச்சத்து கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது, மருத்துவமனைகள்ல மருந்து மாத்திரைகள் கிடையாது, படுக்கிறதுக்கு பெட்டு கிடையாது, ஹாஸ்பிட்டல் உருவாக்கி வைக்கிறதுல ஹாஸ்பிட்டல் மேலே குண்டுகள் பொழிந்து அந்த ஹாஸ்பிட்டல்களை இல்லாமல் ஆக்கிவிட்டார். கடுமையான சிரமத்துக்குள்ள அந்த ரொம்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் சமாளிக்கலாம், பசி என்ன செய்யும்? வீடு இல்லாம இருக்கலாம், படுக்கிறதுக்கு பாய் இல்லாம இருக்கலாம், கல்யாணம் இல்லாம இருக்கலாம், சோத்துக்கு இல்லாம என்ன செய்ய முடியும்? ஒரு செடிகளை, ஒரு புற்களை, ஒரு இலைதலைகளை சாப்பிட்டு வாழலாம் என்று சொன்னாலும் அந்த நிலப்பரப்புல அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் அழிச்சு அந்த மக்கள் சோத்துக்காக வேண்டி அங்கு இங்கும் அடைந்து கொண்டிருக்கிறார். 21 லட்சம் பேர் தான் காசால முஸ்லீம். இந்த 21 லட்சம் பேரும் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக இருக்கிறது. திறந்த வழி சிறைச்சாலையாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல எதை கொண்டு சோதித்தாலும் நாம் அதிலிருந்து வெற்றி பெற்று விடலாம். ஆனால் பசியை கொண்டு சோதித்தால் அது அவ்வளவு பெரிய வெற்றியை நமக்கு தராது. ஆனால் அந்த மக்கள் அதையும் சமாளித்துக் கொண்டு சகித்துக் கொண்டு வாழ்கிறார்களே, அவர்கள் தான் உண்மையான முஜாஹிதீன்கள், உண்மையான முஸ்லிம்கள். ஹதீஸ்கள்ல தபக்காத்துல் குபரா என்ற ஒரு நூல்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டுக்கு போறாங்க. இப்போ ஃபாத்திமா அம்மா கூப்பிட்டு, இது பகல்லாம் ஒன்றும் சாப்பிடல, இந்த நைட்டு சோறு இல்லை, இன்னைக்காவது சோத்துக்கு ஏற்பாடு பண்ணுது என்று ஃபாத்திமா அம்மா சொல்றாங்க. பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடல. இப்ப அலி ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்குள்ள நுழையவே இல்லை. நேற்று வேலைக்கு போனாரு, இது வேலை கிடைக்கல, சும்மா வந்துட்டாங்க. சரி, இன்னைக்காவது நான் வேலைக்கு போறேன், இதான் பாக்குறேன் என்று சொல்லி அப்படியே கடந்ததுக்கு போனா. எப்பயுமே ஒரு இடத்துல வேலைக்கு ஆள் எடுப்பாங்க, அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சது, போனாங்க, வேலையை பார்த்தாங்க, செஞ்சாங்க. சாயந்தரம் அதுக்குன்னு கிடைச்ச காசுல கொஞ்சம் கோதுமை வாங்கிட்டு கொஞ்சம் இறைச்சி வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்தாங்க, கொடுத்தாங்க. கொடுத்து அசல் தொழுதுட்டு மகரிப் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. பாத்திமா அம்மா எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருந்தாங்க. 2 பேரும் சாப்பிட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு பாத்திமா அம்மா சொல்றாங்க, எங்க வாப்பா சாப்பிட்டுக்க மாட்டாங்க, ரசூல்லா கொஞ்சம் எங்க வாப்பாவையும் கூப்பிட்டு வாங்க என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவங்க இடத்துல பாத்திமா அம்மா சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அடைகிறதுக்காக வேண்டி அலி ரலியல்லாஹு மஸ்ஜித் நபி பள்ளிவாசலுக்கு போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபி பள்ளிவாசல்ல தன்னுடைய வலது கையை தலைக்கு வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு ஒரு துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன துவானா, அல்லாஹ்மின்னி அஊது பிக்க மினல் ஜூஇ, இறைவா என்ன பசியிலிருந்து காப்பாத்து, என்ன பசியிலிருந்து காப்பாத்து. ரசூலுல்லாஹ் சாப்பிடல. 3-4 நாட்களாக தொடர்ந்து எதையும் சாப்பிடல. பசியில இந்த துவாவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பசியில இருக்கக்கூடிய மனுஷன் எந்த விதமான முடிவை வேண்டுமானாலும் எடுத்து விடுவான். பசி அவ்வளவு கொடுமையானது. நான் உனக்கு காசு தரேன், சாப்பாடு தரேன், உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், இந்த ஆளை போய் கொலை பண்ணிட்டு வந்துடுறியா, பசியில இருக்கும். இந்த ஆளுக்கு விஷம் வச்சிருந்தியா, என்ன செஞ்சாலும் செஞ்சிருவோம் பசியில இருக்கும்போது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவா என்ன இந்த பசியிலிருந்து காப்பாற்று என்று முனகி கொண்டு படுத்து கிடக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தா அதுக்கு அடியில் அவங்க தட்டி எழுப்பி, வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, உங்க மக சாப்பிடறதுக்கு கூப்பிடுறாங்க, வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்திருக்க முடியாம எழுந்திருக்கிறாங்க. ஏன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எழுந்திருச்சு நிக்கிறதுக்கு கூட உடம்புல தாக்கத்து கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதுக்கு அடியில் அவங்க கைத்தாங்களா தூக்கி பிடிச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு மேல சாஞ்சிக்கிட்டே நடந்து போறாங்க. வீட்டுக்குள்ள போய் உட்கார வச்சு அந்த சாப்பாடை பார்த்த பிறகு, அந்த வாசனை மூக்குக்கு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் நிதானத்துக்கு வராங்க. வந்த உடனே அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா, இந்த சாப்பாட்டுல கொஞ்சத்தை ஆயிஷாக்கும் கொடுத்து சாப்பிடு, ஹஃபஸாக்கும் கொஞ்சம் கொடுத்து விடு.
அவங்களும் சாப்பிடல. என்னுடைய மனைவிமார்களில் யாருமே சாப்பிடல, அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து விடுங்க என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகு, அதற்கான ஏற்பாடுகள் ஆன பிறகுதான் அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார். இப்படி ஒரு ஹதீஸ் தபகாத்துல் குப்ரா என்கிற ஒரு நபிமொழி தொகுப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்களே, தன்னுடைய வாழ்நாளையில 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தொடர்ந்து 40 நாட்கள் அடுப்பு எரியாமல் இருந்திருக்கிறது. 40 நாள் தொடர்ந்து அடுப்பு எரியாமல் இருந்திருக்கிறது, 1.5 மாத காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமைச்சு சாப்பிடும்படியான சாப்பாடு இல்ல, பேரிச்சம்பழமும் தண்ணி தான். ஏதோ ஒரு பேரிச்சம்பழம், அது பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு அப்படி குழப்பம் ஓடும். இப்படியும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஹஜ்ரத் கதீஜா அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. கதீஜா அம்மாவை கல்யாணம் பண்ணின பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வலிமையாக, ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தாங்க, ரொம்ப வசதியோடு வாழ்ந்தாங்க. ஆனா கதீஜா அம்மாவினுடைய செல்வங்கள் அனைத்தையும், அவங்க பெரிய செல்வ சீமாட்டி, பெரிய வியாபாரி, அவங்ககிட்ட அவ்வளவு பணக்காசு போட்டி கிடந்துச்சு. எப்ப கல்யாணம் பண்ணாங்களோ அப்பவே கதீஜா அம்மா சொல்லிட்டாங்க, என்னுடைய செல்வம் எல்லாம் உங்களுடைய, உங்க இஷ்டம் கூட செலவு பண்ணுங்க. அந்த 15 வருடங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏழை எளியவர்களுக்கு என்று, சிலாத்துக்கு என்று, முஸ்லிம்களுக்கு என்று தாராளமா செலவு பண்ணாங்க. செலவு பண்ணி கடைசியில கதீஜா அம்மாவும் இறந்து போய்விட்டார்கள், அவர்களுடைய செல்வமும் அழிந்து போய்விட்டது. ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு விரட்டப்பட்ட போது என்னத்தை எடுத்துட்டு போனாங்க? ஒண்ணும் கிடையாது. உடுத்தின ட்ரெஸ்ஸோட ஊர் விட்டு வெளியே போனாங்க. மதீனாவுல ரசூலுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது? முதல் 4 வருடங்கள் பெரிய வறுமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வறுமையை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். ஒரு நபிக்கு இந்த வறுமையோடு, இந்த வறுமையிலையும் கண்ணியமாக கௌரவமாக வாழ்வதுதான் சிறந்தது என்று நினைத்து அதை கௌரவமா வாழ்ந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, என்னை அப்துல் முத்தலிபு தத்தெடுத்துக் கொண்டார், நான் அவங்க வீட்டுல வளர்ந்தேன். ஆனா அப்துல் முத்தலிபுக்கு ஏற்கனவே 8-10 பிள்ளைங்க, அதுல நானும் ஒரு பிள்ளை. வீட்டுல சாப்பாடு இருக்காது, சொந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்ல, எனக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப நான் பல நாட்கள் வெறும் ஜம்ஜம் தண்ணீர் குடித்து நான் இரவு படுத்திருக்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சின்ன பிள்ளையிலேயே. அப்போ வாழ்நாள் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வறுமையிலே தான் வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்த வளமான காலம் என்று சொன்னால் திருமணம் செய்ததிலிருந்து ஒரு 10 வருஷம். யாருடைய காசை வச்சு? கதீஜா அம்மாவுடைய காசை வச்சு அந்த ஒரு 10 வருடங்கள் சுகமாக வாழ்ந்திருப்பதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது போன்ற ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு கடுமையான பசியையும் பட்டினியும் வாழ்ந்தார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கையை இன்று பலஸ்தீன்ல காசால மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பசி சாதாரணமான பசி அல்ல. இந்த பசியை வச்சு உலகத்துல ஒரு பெரிய வியாபாரமே நடந்துகிட்டு இருக்கு. பண்ணி இந்த பசியை வச்சு ஒரு வியாபாரம் நடக்குது உலகத்துல. கடந்த 1 வருஷத்துக்கு முன்னால காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் சொல்லி அமெரிக்காவுல ஒரு உளவுத்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி மைக்கேல் விகார் என்பவர் ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்குறார். இந்த தொண்டு நிறுவனத்தை உருவாக்குனதுமே அமெரிக்க அரசாங்கம் செனட் சபை ஒரு 1 லட்சம் அந்த டாலரை கொடுக்குறாங்க. அந்த நாட்டினுடைய $1 மில்லியன் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்து நீங்க காசா மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம காசா மக்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொள்ள உலகம் முழுவதும் வசூலித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியும் கொடுக்குது. இப்ப இந்த மைக்கேல் விகார் என்பவர் எல்லா பத்திரிகைகளையும் விளம்பரம் கொடுத்தார், காசா மக்களுக்கு நாங்க உதவி செய்யல, காசு கொடுங்க. உலகம் முழுவதிலிருந்தும் பல மில்லியன் டாலர், பல கோடி டாலர் வந்து விழுகுது அந்த அக்கௌண்ட்ல. அந்த விழுகிற அந்த தொகை இருக்கு இல்லையா, பல லட்ச கோடிகளுக்கு வந்துருச்சு. இப்ப ஒரே வருஷத்துல லட்ச கோடிகளுக்கு மேல வந்துருச்சு.
இதுக்கு அனுமதி கொடுத்த அமெரிக்க அரசாங்கமும் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊழியர்களும் எம்பிக்களும் இந்த வந்து விழுகிற இந்த காசுல 50% எங்களுக்கு கொடுத்துரும். 50% எங்களுக்கு நீ கொடுத்துடணும். நீ என்ன எடுக்கணுமோ எடுத்துக்க, மிச்சத்தை என்ன கொண்டு போய் கொடுக்க முடியுமோ கொடுத்துரு. இதுதான் ஒப்பந்தமே. இந்த காசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது தொடங்கும் பொழுது இதுதான் ஒப்பந்தமே. இது முந்தா நாள் வியாழக்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் பத்திரிகையில கட்டுரையா வெளியே வந்திருக்குது. எங்க நாட்டுல இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் நாட்டுக்காரனே பத்திரிகையில வெளியிட்டு இருக்கான், கட்டுரை எழுதியிருக்கான். இது உலகம் முழுவதும் பத்திக்கிட்டு தெரியுது. மக்கள் பசி பட்டினியில இருக்கிறான், அவன் பேரை சொல்லி காசு வசூல் பண்ற, ஆனா அவனுக்கும் கொடுக்காம இருக்கிற 1 வருஷமா வசூல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப கடந்த 4 மாதமா 3 மாதங்களாக பலஸ்தீனுக்குள்ள எந்த உணவு தானியங்களும் போக முடியாம தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது அரசாங்கம். இஸ்ரேல் அரசாங்கம் தடுத்து நிறுத்தி வச்சிருக்குது. அதனால மக்கள் பசி பட்டியல செத்துக்கிட்டு இருக்கிறான். தினம் போதிய ஊட்டச்சத்து இல்லாம குழந்தைகள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். தினம் வரணும். இன்னைக்கு செய்திகளை பாத்தீங்கன்னாக்க உலக ஊடகங்கள் எல்லாமே பலஸ்தீன் பட்டினி சாவு பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆனா இவங்க இந்த காசை வசூல் பண்ணது மட்டும் இல்லாம இந்த காசை வச்சுக்கிட்டு இன்னும் 1 கிலோ அரிசியை ஊருக்குள்ள அனுப்பல, பலஸ்தீனுக்கு இன்னும் அனுப்பல. ஆனா உலக அரசாங்கங்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். வருகிற அத்தனை கப்பல்களும் கடல்லயே இன்னைக்கு கீழே இறக்க விட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய கொடுங்க. ஒன்று போட்டு ஒரு பக்கம் கொன்றார்கள். இப்ப ஒட்டுமொத்த 21 லட்சம் மக்கள் காசாவில் இருக்கிறான். 21 லட்சம் பேரையும் பசியாலேயே சாங்க வைத்து விட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கம். எவ்வளவு பெரிய கொடுமையான சூழ்நிலை. அது மட்டும் இல்லாம இவங்க அந்த காசை வசூல் பண்ணும் போது எதுக்காக வசூல் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு திட்டம் வைக்கிறாங்க. என்ன திட்டம் போடுறாங்க? காசை வசூல் பண்ணுவோம், இதுக்கு உண்டான தானியங்கள் எல்லாம் வாங்குவோம், இதை கொண்டு போய் அங்க கொடுப்போம். இந்த காசாவோட மக்கள் ஒரு 360 கிலோமீட்டர் சதுர பரப்பளவுல ஆங்காங்கே கூட்டமாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. யாருமே இருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஒரு மர நிலம் கிடையாது, எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனா கூட்டமா இருக்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாரையுமே ஒரே இடத்துக்கு ஒண்ணு சேர்க்கணும், ஒண்ணு சேர்த்து ஒரே இடத்துக்குள்ள அடைச்சி வைக்கணும் இந்த மக்களை. இதுக்கு என்ன வழி என்று யோசிக்கும் பொழுதுதான் இந்த மக்கள் எல்லாரையுமே தொடர்ந்து பசியிலையும் பட்டினிலையுமே இருக்க வச்சு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இந்த இடத்துல நாங்க உணவு தானியங்கள் தரோம் வாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சோம்னா எல்லா மக்களும் ஆங்காங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்துருவாங்க இல்லையா? இப்படி ஒரே இடத்துல எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். இவங்களை குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ளே அடைச்சி வச்சிடணும். அடைச்சி வச்சிட்டோம்னா மற்ற எல்லா பகுதிகளையும் இஸ்ரேல் அரசாங்கம் பிடித்துக் கொள்ளும், நாட்டை பிடிச்சிடும். இதுதான் திட்டம். இப்ப எல்லா மக்களையும் ஒரே இடத்துக்கு கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்டு வரும் பொழுது அது மட்டும் இல்ல, இன்னொரு திட்டம், 2வது என்ன திட்டம்னா, இந்த மக்கள் ஆங்காங்கே இன்னும் குழுக்களாக வாழ்ந்து கொள்ளக்கூடிய இந்த மக்கள் எல்லாமே புறப்பட்டு அப்படி வரும் பொழுது ஏற்கனவே இஸ்ரேல் அரசாங்கம் ஆங்காங்கே குண்டு போட்டு இன்னும் வெடிக்காத குண்டுகள் ஆங்காங்கே இருக்கின்றன, பதிக்கப்பட்ட கன்னி வெடிகள் இருக்கின்றன. அது மேல காலை வச்சு ஒரு கூட்டம் சாகட்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எல்லா மக்களும் ஒரே இடத்துக்கு வந்த பிறகு சாப்பாட்டுக்கு உணவு தானியங்களை வாங்குவதற்கு முண்டியடித்துக் கொண்டு செத்து போய்விட்டார்கள் என்று சொல்லி நாமளே 1 லட்சம் பேரை கொள்ளுவோம். கொலை செய்வதற்கு என்றே கான்ட்ராக்டர் கில்லர்ஸ் சொல்லி சில பேர் 1000 பேரை நியமிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப கடந்த 3 மாதமா சாப்பாடு வாங்குற இடத்துல சாப்பாடு கொடுக்கிறவனே கொள்றான். அரசாங்கமே ஆளை வச்சு கொள்ளுது. கொன்று விட்டு அங்க ஏற்பட்ட நெருக்கடியில சென்று போயிட்டாங்க அப்படின்னா இத ஹமாஸ் பார்த்துக்கிட்டு என்ன செய்யறது? ஹமாஸ்ல இருக்கக்கூடிய வீரர்கள் சாப்பாடு கொடுக்கப்படுகிற இடத்துக்கு வந்தாங்க. எவன் கொள்றானோ அவனை கொன்னான். ஏன்னா அவன் கொள்றதுக்குன்னே அழைத்து வரப்பட்ட கூலி கொலைக்காரங்க. அவனை கொன்னதுமே எவனுமே இப்ப கொள்றதுக்கு முன் வர்றது இல்லை சாப்பாடு கொடுக்குற இடத்துல. ஏன்னா ஹமாஸ் இப்ப பாதுகாப்புக்கு நிக்கிறான் துப்பாக்கியாட. அவனை எதிர்த்து இந்த கான்ட்ராக்டர் கில்லர்ஸால கொலை செய்ய முடியவில்லை. அதனால் இப்பொழுது அந்த மாதிரியான கொலைகள் எதுவும் நடக்காமல் பாதுகாப்பாக மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கூட பட்டினியால் மக்கள் செத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே என்பது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி மக்கள் அங்கு ரொம்ப பெரிய சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். முந்தா நாள் புதன்கிழமை அன்னைக்கு அல் ஜசீரா செய்தி தொகுப்புல கத்தார் ஒரு செய்தி, அனஸ் அல் ஷரீப் என்பவர்
ஒரு நிருபர் பலஸ்தீனுக்குள்ள போய் காசாக்குள்ள போய் மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு, அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாரு. அங்க மக்கள் பசியும் பட்டினியில வாடக்கூடிய அந்த காட்சிகளை நேரடியாக படம் பிடித்து அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய அத்தனை செய்தி சேனல்களுக்கு செய்தி அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் கடந்த ஒரு மாத காலமாக. அந்த ஒரு மாத காலமாக பார்த்து 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 முந்தா நாள் புதன்கிழமை அன்னைக்கு 36 ட்ரக்குகள் மூலமாக நேத்து போய் உணவுப் பொருட்கள் போய் சேர்த்து வைக்கிறது. வெறும் ரொட்டி மாவு மட்டும்தான் கொடுக்குறான். வெறும் ரொட்டி மாவு மட்டும்தான். 21 லட்சம் பேருக்கு 36 ட்ரக்குகள்ல போனாக்க ஆளுக்கு ஒரு ரொட்டி மாவு கூட கிடைக்காது. 21 லட்சம் பேர் இருக்காங்க. மூணு நேரம் எப்படி சாப்பிட முடியும்? 21 லட்சம் பேருக்கு கிடைக்குமா? உள்ளுக்கு போகும்போதே அந்த மக்கள் எல்லாத்தையும் அந்த ட்ரக்குகள் இருந்து குடுங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். மோசமான காட்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது போன்ற அந்த பசி பட்டினிகளில் இருந்து அந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஹதீஸ்கள்ல ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்களா சாப்பிடவே இல்லை. அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. இவர் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அம்மா கூட பிறந்த ஒண்ணு விட்ட அண்ணன் தம்பிங்க. அதனால மாமா வீடு ரசூல்லாவுக்கு மாமா வீடு அபூ அய்யூபுல் அன்சாரி அவங்க வீட்டுக்கு போறாங்க. போன உடனே ரசூல்லா வந்திருக்காங்களே என்று சொல்லி பெரித்த படங்கள் மற்ற படங்கள் எல்லாம் எடுத்து வச்சு பரிமாறுறாங்க. யார சொல்ல கொஞ்ச நேரம் உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் உடனே ஒரு ஆடை பிடிச்சி அறுத்து ரொட்டி சுட்டு இறைச்சி கறியெல்லாம் பரிமாறுறாங்க. பரிமாறும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரிச்சம்பழத்தை தானா சாப்பிட்டாங்க, மற்ற பழங்களை தானா சாப்பிட்டாங்க. இறைச்சியும் கறியும் பரிமாறும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மகன் பாத்திமா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, ஒரு ரொட்டி மட்டும் என் மாடு சுடவா அப்படின்னாங்க. அபூ அய்யூபுல் அன்சாரி வெளியில இருந்து அழுது விட்டாரா. யாரும் சொல்ல என்ன கேட்குறீங்க, எவ்வளவு வேணுமோ கொடுத்து விடுங்க. அதற்கு பிறகு மகனுக்கு ஒரு ரொட்டியும் கொஞ்சம் இறைச்சியும் அனுப்பி வைத்த பிறகுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதாக ஒரு ஹதீஸ் நஸீல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தை கடைசி காலம் இருக்கு இல்லையா, ஒரு கடைசி ஒரு 4 வருஷம் ஹிஜ்ரி 6ல இருந்து 10 வரை ஒரு 30,000 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டு ஒரு மிகப்பெரிய நாட்டின் அதிபதி. சாதாரண ஆசாமியெல்லாம் கிடையாது ரசூலுல்லாஹ். ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய அரசர், முடிசூடா மன்னர். ரசூலுல்லாஹ் நைட்ல படுக்கும் போது சாப்பாடு சாப்பிட்டாங்க. சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல. 3 நாட்களாக சாப்பிடாமலே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வளமை என்ன தெரியுங்களா? மதீனாவுக்கு வந்த பிறகு தினம் காலையில வீட்டுக்கு வருவாங்க. யாருடைய அன்னைக்கு வீட்டுல இருக்கணுமோ, ரசூலுல்லாஹ் ஏக காலத்துல 9 மனைவிமார்கள், எந்த மனைவி வீட்டுல அப்படி இருக்கணுமோ அந்த வீட்டுக்கு வருவாங்க. என்ன ஹப்சா, ஏதாவது நீங்க சாப்பாடு இருக்குதா? ஒண்ணும் இல்லைங்க. சரி அப்ப நான் நோம்பு வச்சுக்கிறேன். சரி நான் நோம்பு வச்சுக்கிறேன். நீங்க நோம்பு. நாளைக்கு ஜைனப் நாயுடைய வீட்டுல அன்னைக்கு பொறுப்பு. நேரா ஜைனப் வீட்டுக்கு போவாங்க. என்னம்மா இன்னைக்கு ஏதாவது சாப்பாடு இருக்குதா? இல்ல, நான் நீங்க நோம்பு வச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ் எதுக்கு நோம்பு வச்சாங்க? சோறு இல்லைன்னு நோம்பு வச்சாங்க. சோறு இல்லைன்னு நோம்பு வச்ச நாட்கள் தான் அதிகம். அந்த சோறு இல்லாம இருக்கிறதே ஒரு இபாதத்தாக மாற்றி விடுவோம். அதையே ஒரு இபாதத்தாக மாற்றி விடுவோம் என்று நினைத்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமான நாட்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார். ஹதீஸ் இப்படிதான் அறிவிக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக இருந்தும் கூட அவங்களுடைய வறுமை நிலை இப்படிதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நான் பார்க்காத ஒரு ஹதீஸ், இதுவரைக்கும் நேற்று தான் முதல்ல பார்த்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டினுடைய அந்த கூரைகள் இருக்கு இல்லையா, அந்த கூரை எல்லா வீடுகள்லையும் பேரித்த மரத்தினுடைய ஓலைகளால் எழுந்திருப்பார். அதுதான் வளரும். அந்த சுவர்கள் இருக்கு இல்லையா, மண்ணு சுவர் தான் வைப்பாங்க. கிராமப்புறங்கள்ல நானும் என்னுடைய தாப்பனாரும் கூட எங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டும் போது நானும் மண் அள்ளி கொடுத்துருக்கேன் குழைச்சி. அந்த மண்ணை கொடுக்கும் போது கிராமப்புறங்கள்ல என்னுடைய தாப்பனார் என்ன செஞ்சார், நாங்க வீடு கட்டும் பொழுது, நான் சொல்றது ஒரு 8 வயசு 9 வயசு, அந்த சந்தர்ப்ப வீடு கட்டும் பொழுது வைக்கோல் இருக்கு இல்லையா, நெல் வைக்கோல், அந்த வைக்கோலையும் மண்ணையும் போட்டு சேர்ந்து பிசைஞ்சு மண்ணு போட்டு அடுக்குவோம்.
எங்க கிராமப்புறத்துல இந்த வேலையை நானே செஞ்சிருக்கேன் என் வீடு கட்டும் போது. நேத்துதான் ஒரு ஹதீஸ் பார்த்தேன், புதுமையா இருந்துச்சு. நம்ம கிராமப்புறங்கள்ல வைக்கோல் போடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீடு கட்டும் பொழுது அந்த மண்ணுல வைக்கோல் கலப்பதற்கு பதிலாக ஒட்டகத்தினுடைய முடிகள் கலந்து குழைச்சி அந்த சுவர்களை கட்டினாங்களாம். நான் இப்பதான் முதல்ல இந்த விஷயத்த கேள்விப்படுறேன். ஏன்னா ஒட்டகத்தினுடைய தேவையில்லாத ஒரு பகுதி இருக்குதுன்னா முடிதான். தோலை யூஸ் பண்ணிக்குவாங்க. முடியை கண்டிப்பா கீழே போட்டுதான் ஆகணும். ஆனா அந்த முடியை சேகரிச்சு வச்சு அதை வீடு கட்டும் பொழுது போட்டு குழைச்சி செஞ்சோம்னாக்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதற்காக இப்படி பயன்படுத்தப்பட்ட வீடுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு என்று முஸ்லிம் அவங்க ஒரு ஹதீஸ். இவ்வளவு எளிமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பசி பட்டினியாக வாழ்ந்தார்களோ அது போன்ற ஒரு சூழலில் பலஸ்தீன் மக்கள், காசா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்கள். அவர்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்கள். அவங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உலகத்தில் வாழ்கிற எந்த மனிதனும் இரவில் படுக்கும் பொழுது பசியோடு படுக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.